ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு டீ போடுற டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை ரொம்பவே ஹெல்த்தியாக சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு கப் அளவுக்கு ரவை இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை முழுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்துடும். அவ்வளோதான், லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அடுத்த ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்துடுச்சு. எந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இதில் இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அவ்வளோதான், மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க நல்லா குழைய வேக வச்சு அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா உருளைக்கிழங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா இந்த மசாலாவில் கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் இந்த மசாலா உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா செட் ஆகி வரும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மசாலா கூட நல்லா உருளைக்கிழங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொத்தமல்லியும் சேர்த்து பண்ணுறதுனால ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஸ்நாக்ஸ் நல்ல மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து இப்போதைக்கு வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான ரவையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 கப் அளவுக்கு முழுமையாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கப்பால் எடுத்தாலும் சரி, இல்லை டம்ளரால் எடுத்தாலும் சரி, எதால் எடுத்தாலும் 1 பங்களவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 2 பங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. அதே போல் ரவையை சேர்த்த உடனே கட்டிப்பட விட்டுறாமல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. திரும்பவும் சொல்கிறேன், 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரவை எல்லாமே இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால ரவையுமே நல்லா வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் கூட கட்டியே பட விடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அடியில் சட்டுன்னு கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா முழுமையாக வெந்து வந்துடும். ஆனாலுமே இந்த ரவை இன்னும் வெந்து நல்லா கெட்டியாகி வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
இப்போ பாருங்கள், ரவை முன்னாடி இருந்ததை விட நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரணும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா பாத்திரத்தில் வந்து சுத்தராக அடியில் ஒட்டவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இது ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதே போல் ரவையை நல்லா கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரவை இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம கை பொறுத்து செய்கிற அளவுக்கு நல்லா சூடு வந்து ஆறி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்ல ரவை ஆறி வந்துருச்சு. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ரவையை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ரவையை நம்ம தண்ணியில் நல்லா வேக வைக்கும் போதே ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்க வேணாம். நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் விடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. நம்ம பிசைய நல்லா கோதுமை மாவு மாதிரி ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுன்னு. நல்ல ஒரு கோதுமை மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடணும். கையிலையும் பாருங்கள், கொஞ்சம் கூட ரவை ஒட்டவே இல்லை. அப்படி ஒரு வேளை பிசையும் போது உங்களுக்கு கையில் ரவை ஒட்டுறது மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறது மாதிரியே கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா உருட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா 2 கையிலுமே ஆயில் அப்ளை பண்ண பிறகு உருண்டை எடுத்து இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மாவை நல்லா அகலமாக விரித்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி விரல்களை வச்சு நல்லா அகலமாக விரித்து விட்டுக்கோங்க. இது கரெக்டான சைஸு. இந்த அளவுக்கு விரித்து விட்டால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்டஃபிங்கை நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வந்து வெளியிலே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வந்து நமக்கு வெளியில் வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதை இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி விட்டோன்னே கரெக்டாக ஒரு சேஃப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போதெல்லாம் ஒரு சல்லடை கரண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாவை லைட்டாக வச்சு இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது அந்த கரண்டியில் உள்ள அச்சு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டிசைனாக இந்த மாவில் விழுந்துடும். பார்க்கவும் அழகாக இருக்கும். சுற்றிலும் மாவை கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுற்றிலும் லைட்டாக இந்த மாதிரி அச்சு போட்டு விட்டுக்கோங்க. சுற்றிலும் ஏதோ டிசைன் போட்டது மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மட்டும் டேஸ்ட்டாக இருக்காது, பார்க்கவுமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ சுற்றிலுமே நான் ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா அச்சை போட்டு விட்டுட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். கையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இதே போல் மீதமுள்ள எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே போல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவை எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு அதே போல் நல்லா அச்சு வச்சு எடுத்தாச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றிலும் நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம ரெடி பண்ண பிறகு எண்ணெயை ரெடி பண்ணி இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஆனால் மாவை சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெளியிலையும் நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம்னா வெளியில் சட்டுன்னு கரைஞ்சி போயிடும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் மாவெல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க.
இந்த ஸ்நாக்ஸை பொறுத்தளவில் நல்லா மாவெல்லாம் வெளியில் வெந்த பிறகு அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மேலே எலும்பி வரும், பாத்திரத்துலலாம் சுத்தரம் ஒட்டாது. பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின பிறகு லைட்டாக ஒரு கோல்டன் கலராக கீழே வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கமும் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்து பாருங்கள், இதே போல் 3யுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே போல் தான் இன்னொரு பக்கமும் வெந்தோடனே மாற்றி மாற்றி 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் ரவை இருந்தாலே போதும், வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.